ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோலாண்டோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மெங்கு நேரா ஹைஷி இவ்ளோ புலம்பிட்டு அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா மேடம் ஜூவை பார்க்க வந்துடுறான். மேடம் ஜூ, என் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா என்னோட கண்காணிப்புல இருக்கணும்னு உனக்கு அவசியம் இல்ல. உனக்கும் வயசாயிடுச்சு, பொறுப்பான வேலையில இருக்க, உன்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே உன்கிட்ட பல தடவை சொல்லியிருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் இப்போ ஜஸ்ட் கலீக்ஸ் தான். ராஜாக்கு வேலை செய்யற முக்கியமான 2 நபர்கள். அதை தவிர எனக்கும் உனக்கும் நடுவுல வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு உனக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். ராஜாக்காக என் உயிரையே கொடுக்கறது நான் எப்ப முடிவு பண்ணணும் அப்பவே கல்யாணத்துல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. இதுக்கும் மேல ஏதாவது என்ன இருந்ததுன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட உடனே ஜூ மேடம் பயங்கரமா சோகம் ஆயிடுறா. அவ ஒரு ட்ரெஸ் ஒண்ணு கொண்டு வா அப்படின்னு லூலு கிட்ட சொல்றா. ஒண்ணு அந்த பாக்ஸ கொண்டு வரா. அத லூலுவை அனுப்பிட்டு அதுக்குள்ள ஒரு வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு. கத்திரிக்கோல் எடுத்து கண்ணா பின்னானதை வெட்டி அதை நேரா நெருப்புல போட்டு எரிக்க ஆரம்பிச்சிடுறா. இன்னொரு பக்கம் ஹைஷியோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா பேக் பண்ணி ஒரு முக்கியமான இடத்துல, பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுன்னு ஷாவ் வேலை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு மிங்க அங்க இருந்து கண்ணும் காணாத மாதிரி போயிட்டு இருக்கான். ஹைஷி இப்ப போய் அந்த மிலிட்டரி கேம்ப்ல நல்லா செட்டில் ஆயிடுறா. அவ பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமான அந்த சிச்சுவேஷன்லயும் மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு அங்க இருக்கிற மத்த தளபதிங்க கூட பிளான் போட ஆரம்பிக்கிறா. குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு, பனி வேற அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நேரம் பார்த்து அங்க பக்கத்துல ஒரு பெரிய கேம்ப் போட்டுட்டு இருக்காங்க எதிரி நாட்டுக்காரங்க. அந்த கேம்ப் போடுறதுக்கு நம்ம விடவே கூடாது. ஆனா இப்ப உடனே கிளம்பி போனா அது சரிப்பட்டு வருமான்னு தெரியல. ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா போனா அதால பாதிப்புன்னு சொல்லிட்டு இருக்க. ஹைஷி பாக்குறா, எல்லாரும் போக வேண்டாம், என் கூட ஒரு ரகசியமா சின்ன டீம் ஒன்னு அனுப்புங்க, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹைஷி கிளம்பிட்டு இருக்கா. இந்த விஷயம் ஹைஷி என்னெல்லாம் பண்றாலோ அதோட ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் மிங்குக்கு வந்துகிட்டே இருக்கு. அவ ரொம்ப தைரியமான ஆள்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா அதை பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மிங்க சொல்லிட்டு இருக்கான். இங்க லேட்டா இருக்கான்ல அவனோட டீம் பேசிட்டு இருக்காங்க. ஹைஷி போய் கொஞ்ச நாள் ஆச்சு, ஆனா இன்னும் திரும்ப வரல. என்ன நியூஸ் நடந்ததுன்னு தெரியல, ஒருவேளை அவங்க போனவங்களுக்கு ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஹைஷி வந்துட்டாங்கன்னு சத்தம் கேக்குது. எல்லாரும் வெளியே போய் பாக்குறாங்க. ஹைஷி, அந்த கேம்ப நம்ம கலைச்சாச்சு, இதுக்கு மேல இதை பத்தி பயப்பட வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஒரு பையன் ஹைஷி கூட அசிஸ்டண்டா உள்ள போனான் போல. அவன் சொல்லிட்டு இருக்கான், இது கலைச்சாச்சு ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டாங்களா, எப்படி சண்டை போட்டாங்கன்னு நாங்க தானே பார்த்தோம். இப்படி கூட இவ்வளோண்டு உருவத்துல இருக்க ஒருத்தங்களுக்கு வீரம் இருக்குமான்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு ஐஷியோட ஃபுல் அந்த வீர தீர சாகசத்தையும் சொல்ல ஆரம்பிக்க. ஐஷிய பார்த்துட்டு சாதாரண ஆள் இல்ல போலன்னு அத்தனை பேரும் யோசிக்கிறாங்க. ஐஷி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு, இந்த அளவுக்கு ஓவரா புகழ வேணான்னு அவளே சிரிக்க ஆரம்பிக்கிறா. நிறைய பேரை கொலை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப ஹைஷிக்கு மீட் எல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு போல. லேட் ஆகி பாக்குறான். எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது, போக போக நம்ம பழகிக்குவோம். ஆனா நிஜமாவே சொல்றேன், நல்ல வெள்ளையா பொண்ணு மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு இவ்வளோண்டு ஒரு பாடியை வச்சுட்டு ஒருத்தனுக்குள்ள இவ்வளவு வீரம் இருக்கும்னு நம்பவே முடியல அப்படின்னு அவனும் பேச ஆரம்பிக்க. இல்ல போதும் போதும், புகழ வேண்டாம் அப்படின்னு ஹைஷி கொஞ்சமா சமாளிக்க ஆரம்பிக்கிறா. மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீட்டா கேக்குறான். அதுவும் ஸ்பெஷலா டீலா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். எல்லாரும் நல்லதா இருக்காங்க அப்படின்னு ஹைஷி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்துல ஒரு ட்ரைப் ஒண்ணு இருக்கு, அதோட ராஜாவை காட்டுறாங்க. இந்த ராஜா இவங்க எல்லாம் எங்க இருக்காங்களோ அத கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு பெரிய கேம்ப போட்டு தங்கிட்டு இருக்கானா. நம்மளால பனி தாங்க முடியும், ஆனா அவங்களால தாங்க முடியாது. நல்லா நம்ம கிட்ட மாட்ட போறாங்க அப்படின்னு அவன் மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஊருக்குள்ள டீலா பாத்துட்டு இருக்கா. ஹைஷிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் தகவல் வருது, ஹைஷி பக்கத்துல போய் ஒரு கேம்ப ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு ஒரே ஆளா திரும்ப போயிருக்கா அப்படின்னு. டீலா பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு, நல்ல வேலை ஹைஷிக்கு எதுவுமே ஆகல, நன்றி சொல்லி ஆத்துல போய் விளக்கேத்திட்டு வரலாம் அப்படின்னு வேலைக்கார பொண்ணுங்களோட கிளம்பி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜா இருக்கான்ல, வழக்கம் போல ஒய்ஃப் ஞாபகம் வந்து கண்ணா பின்னான்னு குடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த ஆத்துல ஒரு தடவை விளக்கெல்லாம் ஏத்திட்டு ராஜா, மிங்க அப்புறம் அந்த பொண்ணு 3 பேரும் போட்ல ஒன்னா பேசிட்டே போனாங்க போல. அப்போ ராஜாக்கு நீச்சல் தெரியாதுங்கிற விஷயத்த மிங்க சொல்லிருக்கான். நீச்சல் தெரியாதா, இனிமே கவலைப்பட வேணாம், எனக்கு நல்லா வரும், உங்களை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு, உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன் அப்படின்னு ராணி சொல்லி இருந்திருக்கா. அத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவன் நிக்கும் போதே பார்த்தா ஆத்துல விளக்கு போயிட்டு இருக்கு. யார் இந்த விளக்க ஏத்துனா, பெர்மிஷன் கிடையாது தானே ராஜா பக்கத்துல போறான். டீலா கூட இந்த வேலைக்கார பொண்ணுங்க கோட் எடுக்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க. சோ 2 பேருமே இல்ல. டீலாவை பார்த்துட்டு ஜீசி தான் மறுபடியும் வந்துட்டா போல அப்படின்னு ராஜா நினைச்சுக்கிறான். ஜீசி, நீ வந்துட்டியா, நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு அவன் டீலாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க. டீலா பயந்து போயிடுறா. ஒரு பதட்டத்துல ராஜாவை தள்ளி விட்டுடுறா. ராஜா தண்ணிக்குள்ள விழ டீலா வேகமா பாஞ்சு போயிட்டு அவளும் தண்ணிக்குள்ள விழுது. ராஜாவை வெளியே தூக்கிட்டு வர ராஜாக்கு நடுக்கம் இன்னும் குறையவே இல்ல. என்னை விட்டு போயிடாத ஜீசி, போயிடாத ஜீசின்னு கைய புடிச்சிட்டு இருக்க. ரூம்குள்ள வந்து படுக்க வச்சதுக்கு அப்புறம் கூட டீலா கூடவே இருந்துட்டு இருக்கா. ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு கையெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில பார்த்தா ராஜா எந்திரிக்கிறான். டீலாவை பார்த்துட்டு, நேத்து நான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன், சாரி, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ் கூட நீ சேஞ்ச் பண்ணாம தூங்கிருக்க,
எதனால அப்படி பண்ணன்னு கேட்க, இல்ல ராஜா, நான் இங்க கிளம்பி ரூமுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா எப்ப தூங்குனேன்னு எனக்கே தெரியல. வேற யாரையும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, உன் ராபிட் ரொம்ப நாளா என்கிட்டே இருக்கு, அதையும் நீ எடுத்துட்டு போயிடுன்னு ராஜா சொல்ல பயங்கரமா டீலா ஹாப்பி ஆயிடுறா. பல்ல காட்டிட்டே போயிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல வர மிங்கு பாத்துட்டான். ஏதோ நல்லது நடந்தா சரின்னு மிங்கு நேரா உள்ள ராஜாவை பார்க்க வரான். ராஜா மிங்கு பக்கத்துல உட்காந்துட்டு நானும் பாத்துட்டே இருக்கேன். மேடம் ஜூவ நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலேயே இல்ல, எப்ப பண்ணிக்க போற அப்படின்னு கேக்குறாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலேயே இல்லன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, அதான் உண்மையும். இதுக்கு மேல எனக்கு கல்யாணத்தை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கான். பேசக்கூடாதா? சரி ஓகே, ஏன்னா நீயும் மேடம் ஜூவும் டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல. இதுக்கும் மேல இந்த ஸ்பை பத்தின கேஸ நீ என்ன பண்ற? மேடம் ஜூவோட ஒப்பீனியன் கேட்டுதான் ஆகணும். மேடம் ஜூவும் பாலிடிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் அரண்மனையில செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வேணும்னே மிங்கையும் மேடம் ஜூவையும் பேசுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு ராஜா. மிங்குக்கு வர வழியே தெரியல. நேரா ரூம்ல வந்து உட்காந்துட்டு, மேடம் ஜூ கிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு, எனக்கு நேர்ல போக விருப்பம் இல்ல, நீ போ அப்படின்னு ஷாவ் கிட்ட கொடுத்து விட்டுறாரு. ஷாவ் நேரா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு நேரா மேடம் ஜூ கிட்ட கொடுக்க, மேடம் ஜூக்கு கண்ணு வர சரியா தெரியாம தானே போயிட்டு இருக்கு. அது ஒரு செகண்ட் ஷாவை பார்த்துட்டு மிங்க நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. ஏன்பா மிங்கால வர முடியலையா? ஏன் நீங்க வந்திருக்கீங்க? அந்த அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேனான்னு கேட்க, இல்ல மிங் சாருக்கு உடம்பு முடியல மாஸ்டருக்கு, அதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். மேடம் ஜூ ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருக்கா. இங்க அரண்மனையில வேலைக்கார பொண்ணுங்க, வேலைக்கார பசங்க நிறைய பேர் வேலைக்கு ஏத்துறாங்க. எப்ப மேடம் டீலா வேலைக்கு ஏத்துனாங்களோ அப்புறம் தான் ராஜா கூட க்ளோஸ் ஆயிருக்காங்க. நம்மளும் விலைக்கேத்தா நமக்கும் அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கேத்திட்டு இருக்காங்க. ராஜாவும் மிங்கும் அந்த பக்கமா நாட்டு நடப்பெல்லாம் பத்தி பேசி போயிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து வேலைக்கார பொண்ணுங்களை பார்த்து எதுக்கு விலைக்கேத்துறீங்கன்னு ராஜா கேக்குறாரு. பயந்துட்டு அந்த பொண்ணுங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. என்ன பத்தி பின்னாடி காசிப் பேசிட்டு இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் 10 கசையடி கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுறேன்னு ராஜா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. என்ன அநியாயம் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அடுத்த நாள் ராஜாக்கு இன்னொரு முக்கியமான நியூஸ் வருது. கடல் வழியா இன்னொரு ட்ரைபு பிரிவு இருக்காங்க, அவங்க அட்டாக் பண்றதுக்கு வராங்க அப்படின்னு. மிங்கு பாக்குறான், வேற யாருக்கும் கடல்ல பத்தி அவ்வளவா நாலேஜ் இல்ல இங்க இருக்கிற தளபதிங்கல்ல, என்ன அனுப்புங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ராஜாக்கும் வர வழி இல்ல. சரி நீ போயிட்டு வா அப்படிங்கிறாரு. நம்ம மிங்கு ஷாவ் கிட்ட ராஜாவை பாத்துக்க வேண்டிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துட்டு அங்க இருந்து மிங்கு அவனோட படையை கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹைஷி பாக்குறா. லீட்டாய் கிட்ட போறா. நீ நான் பார்த்தேன், அன்னைக்கு நம்ம வந்து சண்டை போடும் போது அங்க நிறைய பொதுமக்களையும் புடிச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் நம்ம சண்டையை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பக்கத்து ஊருக்கு போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்க, லீட்டாய் உன் படைகளை கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி ஹைஷியும் படைகளை கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கா. இங்க பாத்துட்டு இருக்கான் அந்த லீ மினிஸ்டர். நான் அந்த பக்கத்து நாட்டு ராஜாக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கேன், எனக்காக மிங்க மட்டும் கொல்ல மாட்டானா என்ன? மிங்க போறான்ல, திரும்ப வர முடியாது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹைஷியோட டீம் போகும்போது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பனி பயங்கரமா கொட்ட ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு நானும் உங்க ஆர்மி தான் பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன், உங்களுக்கு பெட்ஷீட் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு எல்லாருக்கும் பெட்ஷீட் எல்லாம் கொடுக்க, ஹைஷி எனக்கு தேவையில்ல மத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வரவன் பேரு சொங்கான். ரொம்ப நல்லா ஹைஷிட்ட பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு இப்படி கிளம்பாதீங்க, இந்த பக்கமா தான் 2 நாளைக்கு முன்னாடி அந்த டீம் போச்சு, நம்ம இதுக்கு அப்புறமா ஒரு நாள் விட்டு கிளம்புனா கரெக்டா இருக்கும், ஏன்னா அவங்க போகும்போது பயங்கரமான பணியில மாட்டிருப்பாங்க அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். ஐஷி அன்னைக்கு நைட்டு அப்படியே தூங்கி போயிடுறா. அடுத்த நாள் காலைல எந்திரிக்கும் போது சொங்க திடீர்னு காணாம போயிருக்கான். கொஞ்ச நேரத்துல அவனும் திரும்பி வந்துடுறான். இந்த வழியா போலாம் வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கான். ஆனா போற இடத்துல நிறைய காலடி தடம் இருக்கு. ஐஷி சொங்க பாக்குறா. 2 நாளைக்கு முன்னாடியே எதிரி டீம் போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, அப்படி அவங்களோட காலடி தடமா இது இருந்திருந்தா இந்த 2 நாளா கொட்டின பணியில எப்பயோ மூடி இருக்கும். ஆனா காலடி தடம் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத பாக்கும்போது இன்னைக்கு காலையில தான் வந்திருக்காங்க எங்க மேல ரகசிய தாக்குதல் நடத்துறதுக்காக. யாரா நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல கத்தி வைக்க, அவனே அவனை கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுறான். சாரி அப்படின்னு ஹைஷி பாக்குறா. நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கத்து ட்ரைப் ராஜாக்கு இது தெரிஞ்சிருது. என்னது இது, பிளான மாத்திட்டானா? சரி ஓகே, இந்த ஹைஷி டீமை நம்மளால கொல்ல முடியாட்டி என்ன, அவங்களோட மெயின் டீம் லீட்டாயோட டீம் ஆப்போசிட்ல இருக்குல்ல, அத போய் நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் திரும்பி லீட்டாயோட டீம் கிட்ட போறாங்க. லீட்டாயோட டீம் ஒட்டு மொத்தமா நம்ம கிட்ட ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு குட்டி படை ஹைஷி கூட கூட போயிருக்கு, எப்படி நம்மள காப்பாத்திக்கிறதுன்னு மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கடல் பக்கமா இருக்கிற அந்த தளபதி கிட்ட மிங்கும் போய் சேர்ந்துடுறான். இன்னைக்கு நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சு ஆகணும், ரொம்ப படைபலமும் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு மிங்கு வேலையை பார்க்க அங்க ஒரு குட்டி தளபதி ஒருத்தனை அந்த தளபதி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவன் பேரு ஹூ, இவன் தான் அவங்கள கைட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க கூட அந்த பையனை விட்டு போறாரு. லீட்டாயோட டீம் பாத்துட்டு இருக்கு. எதிரி நாட்டு அந்த ட்ரைபோட ராஜா இங்க சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். பார்த்தா எக்கச்சக்கமான பொதுமக்கள் இருக்காங்க. லீட்டாய்க்கு கொல்லவே மனசு இல்ல, ஆனா வர வழி இல்லன்னு மத்தவங்க எல்லாம் சொல்றத வச்சு சரி ஓகே சண்டைய ஆரம்பிங்கன்னு சொல்ல, பொதுமக்களை விட்டுட்டு மத்தவங்களை அட்டாக் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு கையில ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு பாவமா வர வந்துட்டு இருக்கா.
சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அப்பயும் பார்த்து நம்ம கிட்ட ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்கு, படை ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னே சொல்லிட்டே இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹைஷி அவளோட டீமோட வந்துடுறா. யாரடா ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு ஒரு தூரமா இருந்து பாக்க லீட்டாய் பாக்குறான். ஐஷியோட டீமும் வந்துருச்சு. இனிமே நமக்கு கவலை இல்ல, சண்டையில காலா இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஐஷி ஒரு ஹைட்ல நின்னு பாத்துட்டு இருக்கா. ஒரு சின்ன பொண்ணு கூட ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்தாலே அவளை கொலை பண்றதுக்கு கெட்டவங்க எல்லாம் போக ஐஷி போய் அவங்கள காப்பாத்துறா. அந்த சின்ன பொண்ணுக்கு ஐஷி மேல டக்குன்னு அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்படி கூட ஒருத்தங்க இருப்பாங்களா அப்படின்னு. அவளை கூட்டிட்டு அவங்க அம்மா போய் ஒளிஞ்சுக்க ஐஷி ஒரு ஹைட்ல இருந்து பாக்க அந்த நாட்டு ட்ரைப் ராஜாவை கண்டுபிடிச்சிடுறா. ஐஷி வேகமா முதல் அம்ப விட்டு அந்த ராஜாவை அங்கேயே கொண்டு தள்ளிடுறா. பார்த்தா அவன் மேல அடுத்த அம்ப ஒண்ணு வருது. யாரும் இந்த இடத்துல இருக்காங்க, இந்த ராஜாக்கு அடுத்த பொசிஷன்ல இருப்பாங்க போலன்னு ஐஷி அவங்கள தொடர்ந்து போக மாஸ்க் ஏதோ போட்டிருக்காங்க. ஆனா ஐஷி பறந்து போய் இந்த மாஸ்க் மேல அம்ப விட்டுடுறா. மாஸ்க் உடைஞ்சிருது. முகத்தை பார்த்துட்டு அதுக்கு மேல அம்ப போட முடியாம ஷாக் ஆயிடுறா. ஏன்னா முகம் அப்படியே ஷாவோட முகம் மாதிரி இருக்கு. சீனியரோட முகமா? அது எப்படி இங்க வந்திருக்கோம்? அப்படியே இருக்கு முகம். என்ன நடக்குதுங்க? நானும் அவரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்திருக்கோம். எனக்கு தெரியாம அப்படி ஒரு வாய்ப்பு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஐஷியை லீட்டாய் பாராட்ட ஆரம்பிக்கிறான். நீ மட்டும் வராம இருந்திருந்தா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம், சூப்பரா காப்பாத்திருக்க. அங்க பொதுமக்கள் நிறைய பேர் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பக்கத்து கிராமத்துக்கு தங்க வைக்கிறதுக்காக போகப்பட்டிருக்காங்க. சோ அவங்கள பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐஷி இன்னைக்கு மாஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயம் நம்ம மிங்குக்கு தெரிய ஆரம்பிக்குது. மிங்கு ஐஷியை நினைச்சு எவ்வளவு கியூட்டா இருந்த பொண்ணு இப்ப எவ்வளவு கஷ்டமான ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஐஷியும் யார மறக்கிறதுக்காக வந்தனோ அவங்க ஞாபகம் வந்துட்டே இருக்காங்க. நான் மறந்தே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ பொதுமக்கள் எல்லாம் பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு தங்க வைக்கப்பட போயிருந்தாங்கல்ல, அத பத்தி லீட்டாய் சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கத்து ஊரை கெட்டவங்க புடிச்சிட்டாங்களாம். அது தெரியாம நம்ம பொதுமக்கள் எல்லாம் அங்க அமிச்சிட்டோம்னு சொல்ல விடக்கூடாது. நிறைய பொதுமக்கள் இருக்காங்க, நான் போய் உங்களை காப்பாத்துறேன், எங்க டீமை எங்களை ப்ளீஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. வேற வழியே இல்லாம லீட் ஆயும் இவ இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றாளே அப்படின்னு அனுப்புறதுக்கு சம்மதிச்சிடுறான். ஐஷி இங்க அவளோட குட்டி படையை தூக்கிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கா. அங்க இந்த ட்ரைபோட ராஜா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. பார்த்தா இன்னும் எக்கச்சக்கமான பொதுமக்களை புடிச்சு வச்சிருக்காங்க. ஐஷிய மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஐஷியோட படைகளை ஒட்டுமொத்தமா நிறைய ஆளுங்களை புடிச்சு வச்சுட்டு ஐஷிய மிரட்டுறாங்க. ஒன்னே இவங்களை கொன்றுவோம் பரவாயில்லையா அப்படின்னு. லூ அப்படின்னு ஒரு பையன் இருக்கான், இந்த இடத்தோட தளபதி போல. மிரட்டையவ ஆரம்பிக்க ஐஷி வேண்டாம் வேண்டாம் அவங்கள ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறா. ஐஷியோட கைது பண்ணி ஒட்டுமொத்த டீமையும் அந்த ஊருக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா ஐஷியை பார்த்துட்டு, இவ்ளோ திறமையா, உன்னை தூக்கி ஜெயில போட்டு வைக்கிறேன், இல்லனா எனக்கு நீ தளபதி ஆயிடு, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், நான் ஜெயிச்சுட்டா என்னையும் என் ஆளுங்களையும் விட்டுருங்கன்னு ஐஷி சொல்றா. அதே மாதிரி ஐஷி அந்த சண்டையில ஜெயிக்கவும் செஞ்சிடுறா. விட்டுறேன்னு சொன்னேன், உடனே விட்டுறேன்னு நான் சொன்னேன், எனக்கு எப்ப மூடு வருதோ அப்ப விட்டுறேன் அப்படின்னு இந்த பக்கத்து ராஜா மாத்தி பேச ஆரம்பிக்கிறான். சரியான பிச்சைக்காரனா இருப்பான் போலன்னு ஐஷியை கூட்டு போய் ஜெயில அடைச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஐஷிக்கு சாப்பாடு வருது, அவ இதையும் சாப்பிடவும் மாட்டிக்கிறா. இதே நேரத்துல ஐஷி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கிற விஷயம் நம்ம மிங்குக்கும் தெரிய வருது. இந்த நேரத்துல சரி ஓகே நம்ம படைகள் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு மிங்க ரெடியாக கூடவே ஒரு குட்டி தளபதியை விட்டாங்கல்ல, அந்த தளபதி கையிலேயே ஒரு வெப்பனை வச்சுட்டு மிங்க நேரா அட்டாக் பண்ணிடுறான். சாரி, நீ ஒரு ஹீரோ தான், ஆனா எனக்கு வேற வழி இல்ல, நான் என் உயிரை இன்னொருத்தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு அவனே அவனை கொண்டுட்டு இறந்து போயிடுறான். மிங்குக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. மிங்கு பாத்துட்டு இருக்கான் ஐஷிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு. மேடம் ஜோ அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. ஐஷி மாட்டிக்கிட்டாளா, நல்லது ரொம்ப நல்லதுன்னு பைத்தியம் புடிச்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. நல்லா வேணும் அப்படின்னு. இங்க இந்த ஐஷி மாட்டின இடத்துல லூன் ஒரு கேப்டன் இருந்தானே, ஐஷிய எப்படியாவது அழிக்கணும்னு ட்ரை பண்றான். ராஜாவே அடைச்சு வச்சு கூட சாப்பாடுல விஷம் வச்சு கொடுத்து விடுறான், என்னென்னவோ பண்ணிருக்கான். ஆனா ஐஷி அன்னைக்கு சாப்பிடலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பத்த வச்சுட்டு அங்கிருந்து வெளியே தப்பிச்சு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்தோட ராஜாவும் வந்துடுறான். எதுக்கு தப்பிச்சு வர, நான் தான் விட்டுறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, அது கிடையாது, உங்க ஆளுங்க நீங்க என்ன அடைச்சு வச்சு கூட என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, இதோ எனக்கு கொடுத்து வந்த சாப்பாடு இத லூ தான் கொடுத்து விட்டான், எங்க இத லூவோட ஆளுங்க சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்க சாப்பிடாம பயப்படுறாங்க. லூ பாக்குறான், ராஜா என்னைக்குமே நான் உங்களுக்கு உண்மையாதான் இருப்பேன், இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்ல, சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஐஷிய எதுக்கு கொல்றதுக்கு வந்த அப்படின்னு ராஜா லூவை பார்த்து கேக்குறான். அப்பன்னு பார்த்து பக்கத்து ஊர்ல இந்த ட்ரைபோட ராஜா இப்ப இறந்து போயிட்டான்ல, அவனோட பையன் இப்ப அதுக்கு பொறுப்பெடுத்துட்டு வந்து ஐஷிய என்கிட்ட ஒப்படைங்கன்னு வெளியே நிக்கிறான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் போய் எட்டி பாக்குறாங்க. ஷாவ் மாதிரி ஒருத்தர் நல்ல மினி ஷாவ், அவன் தாங்க வந்துட்டு இருக்கான். ஐஷி என்கிட்ட ஒப்படைக்கலனா இந்த இடத்தையே அட்டூழியம் பண்ணி அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா அப்போ அந்த ராஜாக்கு ஒரு தகவல் ஒண்ணு வருது. அந்த தகவல்ல உங்க கூட இருக்கிற ஐஷி ஒரு பொண்ணு எழுதி இருக்கு, அப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷிக்கு பொண்ணுங்க ட்ரெஸ் கொடுக்க சொல்லி இந்த ராஜா அனுமதி கொடுக்கறான். ஐஷி அந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டுக்கிறா, வர வழியே இல்லாம அவளை கூட்டிட்டு வெளியே நிக்க வைக்கிறாங்க. இந்த பொண்ணு வேணா நான் உனக்கு கொடுத்துறவா அப்படிங்கிற மாதிரி ஐஷியை கூட்டு போய் அந்த ராஜா நிக்க
ஷாவ் பாக்குறான் மினி ஷாவ். என்னடா பொண்ணை கொடுத்து மயக்க பாக்குறியா? எவ்வளவு தைரியம் தான் அந்த வேலையை பாப்ப அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, சச்ச இது எனக்கு வேண்டிய பொண்ணு, இந்த பொண்ணை நான் குடுக்கறதுக்காக வரல. ஆனா ஐஷிய பத்தி நீ கேட்டல, ஐஷி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லூர்கால ஒரு பாடி எடுத்துட்டு வரான். ஜெயில அடைச்சு வச்சிருக்கும் போது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஐஷி அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றதால விட்டு போறேன், என்னைக்காவது உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சது உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த மினி ஷாவ் கிளம்பி போயிட்டு இருக்கான். ஐஷி பாத்துட்டு இருக்கா. எதுக்காக என்ன இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டு இங்க நிக்க வச்சிருக்கன்னு கேட்க, விடுமா அதெல்லாம் பாத்துக்கலாம், இங்க பாரு நீ விடுவிக்க சொன்னல, நான் நிறைய பேரை விடுவிச்சுட்டேன் உங்க ஆளுங்களன்னு சொல்ல, இன்னும் பார்த்தா புது ஆளுங்க நிறைய பேர் வராங்க. ஐஷியோட தளபதியிலேயே லீட்டாய்க்கு கீழே ஒரு தளபதி இருப்பான்ல, அவனை புடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஐஷி பாக்குறா, புதுசா எதுக்கு புடிச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்க, இருக்கிறவங்களை ரிலீஸ் பண்றேன்னு தான் சொன்னேன், புதுசா பிடிக்க மாட்டேன்னு சொல்லலையேன்னு மறுபடியும் நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். எல்லாரையும் கூட்டு போய் ஜெயில போடுறாங்க. ஐஷி பாக்குறா, அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம மிங்குக்கு ஐஷி பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, மாட்டிக்கிட்டா அப்படின்னு தெரியுது. ரொம்ப உடம்பு முடியாட்டியும் பரவாயில்ல, பாய்சன் உடம்புல இருந்தாலும் பரவாயில்ல, கிளம்பி ஐஷியை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஐஷி இங்க எல்லாருக்கும் சாப்பாடு குடுக்கற மாதிரி போயிட்டு அந்த தளபதி இருக்கான்ல, மேற்கு வாசல் வழியா ரொட்டி இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. மேற்கு வாசல்ல பாதுகாப்பு வீக்கா இருக்கு போல, எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அது வழியா அப்படின்னு அந்த தளபதியும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல அடுத்த ஒரு தகவல் வருது. அந்த தகவல்ல மிங்க உங்களை தேடி வந்துட்டு இருக்காங்கன்னு இந்த ட்ரைப் ராஜாக்கு வந்திருக்கு. இது பாருங்க, முன்னாடி ஐஷி ஒரு பொண்ணுன்னு சொன்னது வேற ஒரு தகவல் சொல்றவன், இது வேற ஒரு தகவல். இது உண்மையா நம்ம முதல்ல விசாரிக்கலாம். உண்மையா இருந்தா விடக்கூடாது, கண்டிப்பா விடக்கூடாது. மிங்க இங்கே தீத்து கட்டுங்கன்னு இவங்க எல்லாம் பிளான் போட, அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இது வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.